முக்கிய செய்தி, ஈரானின் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. ஒருபுறம் போர் ரீதியாக அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கை ஈரான் ஒருபுறம் மேற்கொண்டு வந்தாலும் கூட, மறுபுறம் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு அடுத்த தலைவராக யாரை தேர்வு செய்யலாம் என்பது தொடர்பான பணிகளும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததை அடுத்து இடைக்கால அரசு என்பது தற்காலிகமாக அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஈரானுடைய புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலிரேசா அராஃபி தலைமையிலான குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டார். மறைந்த கமேனியுடைய மகன் தான் அயதுல்லா அலிரேசா அராஃபி. ஏற்கனவே ஒரு மகன் மருமகள் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொரு மகனாக அலிரேசா இருக்கின்றார். இவர் உயிர் தப்பியிருக்கிறார். இவர் தலைமையில் தான் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் குழு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அலிரேசா, ஈரான் அதிபர் மௌசத் பெசாஸ்கியான், ஈரான் தலைமை நீதிபதி மோக்சன் இசாய் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கமேனியுடைய கொலை இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் என ஈரான் அதிபர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என்று ஏற்கனவே ஈரான் எச்சரித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய புதிய இடைக்கால உச்ச தலைவராக மூத்த ஷியா மதகுருவான அயதுல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய அரசு ஊடகங்களும் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்திருக்கிறார்கள். அயதுல்லா அலி கமேனியினுடைய மறைவு ஈரானில் ஏற்படுத்தியுள்ள அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு புதிய நிரந்தர உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஈரான் நாட்டினுடைய அதிகாரத்தை வழிநடத்த ஒரு தற்காலிக தலைமை குழு என்பது எப்பவுமே அமைக்கப்படும். இது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அயதுல்லா அராஃபியுடன் சேர்த்து ஈரான் அதிபர் மசூத் பெசாக்சியன், தலைமை நீதிபதி கோலம் சொசைன் எஜய் மற்றும் கார்டியன் கவுன்சிலை சேர்ந்த மற்றொரு மதகுரு ஆகியோர் இதில் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு ஈரானுடைய ராணுவம், வெளியுறவு கொள்கை மற்றும் மத ரீதியான முடிவுகளை எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த புதிய தலைவராக, இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அலிரேசா அராஃபியை பொறுத்தவரையில் 67 வயதாகின்றது. அவருக்கு 67 வயதான அலிரேசா அராஃபி ஈரானுடைய யாஸ்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மெய்போர்ட் நகரில் பிறந்தவர். இவர் ஈரானுடைய மிகவும் செல்வாக்கு மிக்க கார்டியன் கவுன்சில் மற்றும் நிபுணர்கள் குழுவினுடைய மூத்த உறுப்பினராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. அயதுல்லா அலி கமேனியை போலவே அயதுல்லா என்ற உயரிய மத பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். அவருடைய மகனான இவர் ஒரு சிறந்த இஸ்லாமிய அறிஞராகவும் மதிக்கப்படுகிறார். இதற்கு முன்னதாக அல் முஸ்தப் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் தலைவராகவும் நிபுணர்கள் குழுவினுடைய 2வது துணை தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். அனுபவம் பார்க்கும்போது இவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அலிரேசா அராஃபியினுடைய நியமனம் ஈரானுடைய தற்போதைய மத கொள்கைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்பதை காட்டுகின்றது. ஏனென்றால் அவர் தந்தையை போலவே இவரும் வழிநடத்துவார். மத ரீதியாக பார்க்கும்போது மத கொள்கைகளில் எந்த மாற்றம் இருக்காது என்பது 100 விழுக்காடு உறுதியாக தெரிகின்றது. அயதுல்லா அலி கமேனி போலவே அவருடைய மகன் அலிரேசா இருப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் இவர் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்பதுதான் இப்போது உலக நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக கேள்வியாக இருக்கின்றது. ஈரானுடைய புதிய நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவரே நாட்டின் உச்ச அதிகார மையமாக திகழ்வார். அந்த அளவுக்கு மிக முக்கிய நடவடிக்கை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள். தந்தை வழியிலேயே பயணித்து மகனும் அவரை போன்றே பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் போரை பொறுத்தவரையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க மீதான தாக்குதலை எந்த அளவுக்கு இவர் முன்னெடுக்கப் போகின்றார், எந்த அளவுக்கு தீவிரப்படுத்த போகிறார், எத்தகைய வியூகங்களை வகுக்கப் போகின்றார், குறிப்பாக தன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்கும் என்ற ஒரு தீவிர நடவடிக்கையோடு, தீவிர எண்ணத்துடன் அவர் போரை மேற்கொள்ள போகிறாரா,